நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் விநாயகர் சதுர்த்தி. மூஷிகன் மீது திருவீதி உலா வந்த விக்னேஸ்வரன். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் சதுர்த்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் அஸ்த திருநட்சத்திர உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு புறப்பாடு கண்ட ஸ்ரீ வரதராஜ பெருமாள். திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி. முழுமுதற் கடவுளுக்கு படைக்கப்பட்ட பிரம்மாண்ட கொழுக்கட்டை. திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் சம்பிரோக்ஷணம். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோபுர தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். கபிலதீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உற்சவர் கணநாதன் மூஷிக வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக சிவாலய வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு வெண்ணிற பட்டாடை கட்டி தங்க கவசத்துடன் காசு மாலையும் மாங்காய் ஹாரத்துடன் கிரீடமும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி மூஷிக வாகனத்தின் மேல் அமர்த்தி கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். உடுக்கை முழங்க உற்சவரை வெளியே அழைத்து வந்து கற்பூரம் காண்பித்தனர். பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கணநாதனுக்கு 2 குடைகள் பிடித்தவாறு வீதி உலா புறப்பட்டனர். மூஷிகன் மீது அமர்ந்து சர்வலங்காரத்துடன் காட்சி தந்தவாறு பவனி வந்த விநாயகர் முன்பு கோலாட்டங்கள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த சுவாமிக்கு திருஷ்டி கழித்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் இருக்கும் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் சதுர்த்தி பெருவிழாவின் ஒரு பகுதியாக தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. பிரம்மாண்ட திருக்குளத்தின் அருகே அமையப்பெற்ற ஆலயத்தில் தங்க மூஷிக வாகனத்தின் மேல் உற்சவர் கற்பக விநாயகரை எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். பிறகு திருநாள் மண்டபத்தில் திரை விளக்கியதும் பஞ்சமூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூரம் காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி விநாயகருக்கு அர்ச்சனை நடைபெற்றது. இதையடுத்து தெய்வங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். மேலும் திருக்குளப்படித்துறையில் அங்குசதேவரை மேடை மீது நிறுத்தி அபிஷேகத்தை துவக்கினர். வெள்ளி சப்பரத்தில் மூஷிகன் மீது நின்றபடி கணநாதன் திருக்காட்சி தந்தருள பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அங்குசதேவருக்கு அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கைத்தலமாக ஏந்தி குளத்து நீரில் மும்முறை மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். எண்ணற்ற பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து ஸ்ரீ கற்பக விநாயகரை தரிசித்து அருள் பெற்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜருக்கு புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை அடைந்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க 2 குடைகள் பிடித்தவாறு பிரகார வலம் வந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய கோவிலை சுற்றி உலா வந்த உற்சவ மூர்த்திகளை ஏராளமான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள அருள்மிகு உச்சிப்பிள்ளையார் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு பிரம்மாண்ட கொழுக்கட்டை சமர்ப்பிக்கும் வைபவம் நடைபெற்றது. நேற்று காலை அருள்மிகு தாயுமானவ சுவாமி கோயிலிலிருந்து 150 கிலோ எடையிலான பிரம்மாண்ட கொழுக்கட்டையை தயாரித்து அதனை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே வந்தனர். படிகள் வழியாக அருள்மிகு உச்சிப்பிள்ளையார் கோயிலை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கோயிலை அடைந்ததும் மூலஸ்தானத்தில் மூலவர் முன்பு பிரம்மாண்ட கொழுக்கட்டையை நிவேதனம் செய்து கோபுர தீபம், கும்பதீபம், ஏக தீபம் மற்றும் மகாமங்கல ஆரத்தி கட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து உச்சி பிள்ளையாரை தரிசனம் செய்து வழிபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ எண்ணெய் பெற்ற தாயார் உடனுரை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் சம்பிரோக்ஷனம் விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோயிலில் எழுப்பப்பட்ட புதிய ராஜகோபுரம், பரிவார தெய்வ சன்னதி விமானங்கள் ஆகியவற்றை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். யாகசாலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவித்தனர். பிறகு கடம் புறப்பாடு துவங்கியது. வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் மற்றும் ஸ்ரீ எண்ணெய் பெற்ற தாயார் உற்சவ மூர்த்திகளை தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். பிரதான கலசத்திற்கு வெள்ளி திருக்குடை பிடித்தவாறு சுமந்து வந்தனர். கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுரங்களின் உச்சியை அடைந்தனர். மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டியதும் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதேபோல் தாயார் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதிகள் மற்றும் ராஜகோபுர விமான கலசங்களுக்கும் மந்திர உச்சாடனங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் மலர் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. ஸ்ரீ வல்லபியை மடிமீது அமர்த்திக் கொண்டு திருக்காட்சி தரும் மூலவர் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதிக்கு தங்க கவசம் அணிவித்து மலர் கிரீடத்துடன் அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ மாலை சூட்டி விசேஷமாக அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரி பாலிகைகளை பெண்கள் கைகளில் ஏந்தியபடி முன்னே செல்ல அர்ச்சகர் அங்குசதேவரை கைத்தலமாக சுமந்து வர மரக்கேடயத்தில் மூஷிகன் மீது அமர்ந்த உற்சவர் விநாயகப் பெருமானையும் சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து புறப்பட்டனர். கைலாய வாத்தியங்களுடன் நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முன்னே செல்ல உற்சவரை சுமந்து கொண்டு ஆற்றங்கரைக்கு வந்தனர். அங்கு உற்சவர் விநாயகருக்கும் அங்குசதேவருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து முளைப்பாரிகளை ஆற்றில் கரைத்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அங்குசதேவருக்கு தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து கணநாதனுக்கு பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவை மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி பெருவிழா காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள அருள்மிகு தாயுமானவ சுவாமி திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் சன்னதி முன்பு மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு உபயதாரர்கள் சங்கல்பத்துடன் பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து ஆரத்தி காண்பித்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்தனர். பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து குண்டம் மற்றும் கலசங்களுக்கு பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் சன்னதி முன்பு மலர்களாலும் பழங்கள் கொண்டும் தோரணங்கள் அமைத்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மூலவருக்கு அபிஷேகம் செய்ததும் அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் மாணிக்க விநாயகரை எழுந்தருளச் செய்து பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து விநாயகருக்கு வெண்பட்டு கட்டி மலர் மாலை சூட்டி அருகம்புல் வைத்து அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து பஞ்சதீபம் காண்பித்தனர்.
இதையடுத்து முழுமுதற் கடவுளுக்கு தங்க கவசம் சாற்றி வெண்பட்டு கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷமாக அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த யானை முகத்தோனுக்கு நாமார்ச்சனை செய்து ஆரத்தி காட்டியதும் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வையாளி சேவையோடு ஒய்யார நடை நடந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு உலா முடித்ததும் மீண்டும் மேடை மீது கணநாதனை கொலுவிருக்கச் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோவிலில் தென்மேற்கு திசையில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் மகா கணபதிக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு பின் 2 கைகளில் பாசாங்குசமும் வலது திருக்கரத்தில் உடைத்த தந்தமும் இடது கையில் மோதகமும் தாங்கியபடி காட்சி தந்த விநாயகருக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் விநாயகரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் கோயில் யானையான செங்கமலத்திற்கு ஆலய நிர்வாகம் மற்றும் உபயதாரர்கள் சார்பில் வஸ்திரம் சாற்றி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலை சூட்டி அலங்கரிக்கப்பட்டது. மின்விசிறி மற்றும் மின்விளக்குகள் நிறைந்த யானைக்கான கொட்டகையில் செங்கம்மாவிற்கு தூபம் காட்டி பலவித பழங்கள், இனிப்பு பதார்த்தங்கள், உணவு கவலங்கள் ஆகியவற்றை வைத்து பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து மலர்கள் தூவி அர்ச்சித்து ஆரத்தி காண்பித்ததும் யானை செங்கம்மாவிற்கு உணவுகள் வழங்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் இந்த கஜ பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பகவத் விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு சந்தனம் மற்றும் மாவு கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். காஞ்சி மகா பெரியவர் வழங்கிய யானை தந்தங்களை இருபுறம் நிறுத்தி கணநாதனுக்கு மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். வெள்ளிப்பிரபையுடன் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு நாமார்ச்சனை செய்து ஏக்க தீபமும் பஞ்சதீப ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பகவத் விநாயகரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மதுரை தெற்கு மாசி வீதி மரவர் சாவடி பகுதியில் உள்ள அருள்மிகு மகா கணபதி திருக்கோயிலில் மூலவருக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், எலுமிச்சை சாறு, விபூதி, பன்னீர், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு விநாயகருக்கு பரிவட்டம் கட்டி வெண்பட்டுடுத்தி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலையும் சூட்டி விசேஷமாக அலங்கரித்து ஆரத்திகள் காண்பித்தனர். பக்தர்கள் ஸ்ரீ மகா கணபதியை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சங்குபாணி விநாயகர் திருக்கோயிலிலிருந்து உற்சவரை கைப்பலகை மேல் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். தங்க கிரீடத்துடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் வெண்பட்டும் அணிந்து மாலைகளோடு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்தபடி விநாயகர் வீதி உலா வர 2 குடைகள் பிடித்தவாறு சுமந்து வந்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விநாயகப் பெருமானுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சி அம்மன் பேட்டை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு வலம்புரி சக்தி கணபதி திருக்கோயிலில் 24ஆம் ஆண்டு சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பல்லாக்கு மீது 501 கிலோ எடை லட்டு பதார்த்தத்தில் விநாயகரை சிவலிங்கத்தை தாங்கியபடி அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். மூஷிகனும் விநாயகர் அருகே வீற்றிருக்க அபயம் காட்டியபடி கணநாதன் அழகாக அருள்பாலித்தார். முந்திரி, திராட்சை உள்ளிட்ட உலர் பழங்கள் கொண்டு அழகாக அமைத்திருந்தனர். மூலவர் ஸ்ரீ வலம்புரி சக்தி கணபதிக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் சன்னதி கொண்டிருக்கும் சொர்ண விநாயகர் முன்பு சிவாச்சாரியார்கள் கலசத்தை பிரதிஷ்டை செய்து கும்பாராதனையுடன் பூஜைகளை துவக்கினர். கணபதி பூஜை செய்து ஆரத்தி காண்பித்ததும் 2 திருவுருவ சிலைகளாக காட்சி கொடுத்த சொர்ண விநாயகருக்கு மஞ்சள், பஞ்சாமிர்தம், பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு விநாயகர் திருவுருவ சிலைகளுக்கு வெள்ளிக்கவசமும் தங்கக்கவசமும் அணிவித்து அலங்காரம் செய்து தூபத்துடன் கோபுர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் ஸ்ரீ சொர்ண விநாயகருக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கோயில் யானையான பிரகிருதி எனும் பிராணாம்பாளை அழைத்து வந்து வஸ்திரம் சாற்றி மலர்ச்சரம் அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ததும் கஜ பூஜை நடத்தினர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. முன்னதாக கோயில் வளாகத்தில் பிரத்யேக குண்டம் அமைத்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர்.
பிறகு குண்டத்திற்கும் சுதை சிற்ப வடிவமாக நாகவாகனத்தில் அமர்ந்திருந்த விநாயகருக்கும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் பஞ்சமுக விளக்குகளில் தீபங்களை ஏற்றி திருவிளக்கு பூஜையை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி பக்தி பரவசத்துடன் திருவிளக்குகளுக்கு அட்சதை, மலர்கள் மற்றும் குங்குமம் கொண்டு சிறப்பாக அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு மாவட்டங்களில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவையொட்டி கணநாதனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகா கணபதி சுந்தரமூர்த்தி விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். உற்சவருக்கும் பட்டாடை கட்டி சர்வாபரணங்களோடு தங்க கிரீடமும் காதுகாப்பும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். பீடத்தின் மேல் இடது காலை மடித்து வலது காலை கீழே இருத்தி அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்தார் உற்சவர் விநாயக பெருமான். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் மூலவருக்கும் உற்சவருக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ மகா கணபதி சுந்தரமூர்த்தி விநாயகரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் சப்பரத்தில் பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோம பூஜையை துவக்கினர். இதனிடையே கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் விநாயகருக்கும் தல விருட்சத்தின் கீழ் வீற்றிருக்கும் கணநாதனுக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சக்தி மைந்தனுக்கு சந்தன காப்புடன் வெள்ளிக்கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி விசேஷ அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி தந்த மூலமூர்த்திக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி மலர்களாலும் அருகம்புல்லாலும் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ராஜகோபுரம் எதிரே சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் திருக்காட்சி தந்தருள மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கவசம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து கணநாதனுக்கு பலவித பழங்களுடன் 5 கிலோ லட்டும் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. சேலம் தேர்வீதி அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயிலில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பச்சை மற்றும் வண்ணமலர் தோரணங்களால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு தங்க கவசம் அணிவித்து கிரீடத்துடன் மலர் மாலை சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விநாயகருக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு ராஜகணபதியை வணங்கி வழிபட்டு கோயில் வளாகத்தில் மூஷிகன் மீது எழுந்தருளியிருந்த உற்சவரையும் தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு தங்கம்மா விநாயகர் கோயில் மூலஸ்தானத்தில் முருகப்பெருமானுடன் எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கு பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சிவசக்தி மைந்தர்களுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சிக்கப்பட்டது. தொடர்ந்து கணநாதனுக்கும் முருகப்பெருமானுக்கும் பல்வேறு தீபங்கள் சமர்ப்பித்தன. ஈரோட்டில் உள்ள அருள்மிகு வலம்புரி கற்பக விநாயகர் கோயிலில் மூலவருக்கு சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வலது திருக்கரத்தில் உடைத்த தந்தமும் இடது கையில் மோதகமும் தாங்கி துதுக்கையில் அமிர்த கலசம் ஏந்தி வலம் சுழித்தவாறு அமர்ந்து அருள் புரியும் விநாயகருக்கு அபிஷேகம் நிறைவு பெற்றதும் வெள்ளிக்கவசம் சாற்றி அலங்கரித்தனர். மாலைகளோடு சந்தன மாலையும் அணிந்து மூலவரும் வெள்ளிக்கவசத்துடன் சிறிய விநாயகரும் திருக்காட்சி தந்தருள அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமானோர் ஸ்ரீ வலம்புரி விநாயகரை கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருப்பூர் மங்கலம் மார்க்கத்தில் உள்ள அறுபடை நவகிரக ரத்தன விநாயகர் கோவிலில் மூலவருக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். பின் இரு கைகளில் பாசாங்குசமும் வலது கையில் உடைத்த தந்தமும் இடது திருக்கரத்தில் மோதகமும் தாங்கியபடி காட்சி தந்த மூலவருக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் காலை முதலே ஆலயத்திற்கு வருகை தந்து கணநாதனை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயிலில் சதுர்த்தி பெருவிழாவையொட்டி பக்தர்கள் மூலிகை பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் மகாகுண்டத்தில் அவற்றை சேர்ப்பித்தனர். பிறகு வேத மந்திரங்கள் முழங்க வேத பண்டிதர்கள் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர்.
கோயில் கருவறையில் கால் மடித்து அமர்ந்து வலது கையில் சிவலிங்கத்தை தாங்கியபடி அருள் புரியும் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு பஞ்சாமிர்தம், தேன், நெய், பால், தயிர், மாவு கரைசல், அபிஷேக பொடி, சந்தனம், விபூதி ஆகிய திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை பக்தர்கள் கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் மூலவருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து விநாயகருக்கு தங்க கவச அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்ததும் நாமாவளிகள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து கோயில் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். நேற்று மாலை மீண்டும் மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் மூலவரை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர். சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அழகாக அருள் புரிந்த ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. தேனியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பெத்தாட்சி விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். உற்சவரும் அருகே இருந்து அபிஷேகத்தை ஏற்றருளினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கணநாதனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து அருகம்புல் மாலைகளுடன் எருக்கம்பூவும் வண்ண மலர் மாலைகளும் சூட்டி அலங்கரித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். அழகாக அருள் புரிந்த ஸ்ரீ பெத்தாட்சி விநாயகருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கணநாதனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் விநாயகர் சதுர்த்தி. மூஷிகன் மீது திருவீதி உலா வந்த விக்னேஸ்வரன். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் சதுர்த்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் அஸ்த திருநட்சத்திர உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு புறப்பாடு கண்ட ஸ்ரீ வரதராஜ பெருமாள். திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி. முழுமுதற் கடவுளுக்கு படைக்கப்பட்ட பிரம்மாண்ட கொழுக்கட்டை. திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவில் சம்பிரோக்ஷணம். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோபுர தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.